வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் சரத்குமார் சந்திப்பு. அதிமுக கூட்டணிக்கு சமத்துவ மக்கள் கட்சி ஆதரவு என அறிவிப்பு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கி உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. தினகரன் தரப்புக்கு பொது சின்னம் வழங்க பரிசீலிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு. மக்களவைத் தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. தமிழகம், புதுவையில் அமமுக மற்றும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். ராகுல் காந்தியின் 72,000 ரூபாய் அறிவிப்பு ஒரு ஏமாற்று வேலை என அருண்ஜேட்லி சாடல். பொருளாதாரத்தை சீர்குலைய செய்துவிடும் என நிதி ஆயோக் துணைத் தலைவர் எச்சரிக்கை. அத்வானியை தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட தொகுதி ஒதுக்காததால் முரளி மனோகர் ஜோஷி வேதனை. எந்த மக்களவை தொகுதியிலும் போட்டியிடக்கூடாது என தலைமை கட்டளையிட்டுள்ளதாக தகவல். மக்களவை மற்றும் 18 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு சமத்துவ மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. சென்னையில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரை நேற்று நேரில் சந்தித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கூட்டணி இணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனையடுத்து சமத்துவ மக்கள் கட்சியின் செயற்குழு கூடி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என சரத்குமார் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலை உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சரத்குமார் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அதிமுக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி இணைப்பு குறித்து முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், மக்களவை மற்றும் 18 தொகுதி சட்டசபை இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு சமத்துவ மக்கள் கட்சி ஆதரவளிக்கும் என தெரிவித்தார். சமத்துவ மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தேர்தல் கோரிக்கையாக முதலமைச்சரிடம் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கி உத்தரவிட மறுத்த உச்சநீதிமன்றம் வேறொரு பொது சின்னத்தை ஒதுக்குவது பற்றி பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பொது தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தினகரன் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை மார்ச் 15ஆம் தேதி விசாரித்த நீதிபதிகள் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்குவது குறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தனர். வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதிவு செய்த கட்சிக்கு தான் பொது சின்னம் ஒதுக்க முடியும் என்றும் பதிவு செய்யாத கட்சி வேட்பாளர்களை சுயேட்சை வேட்பாளர்களாக தான் கருத முடியும் என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தில் அமமுக பதிவு செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கட்சியை முன்பே பதிவு செய்திருக்க வேண்டிய வாய்ப்பை தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். இன்றே பதிவு செய்தால் பொது சின்னம் ஒதுக்க முடியுமா என தினகரன் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். ஒரு கட்சியை பதிவு செய்து 30 நாட்களுக்கு பின்னர் தான் பொது சின்னம் ஒதுக்க முடியும் என்றும் இப்போதைக்கு அமமுகவுக்கு பொது சின்னம் கொடுக்க இயலாது என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வேறொரு பொது சின்னத்தை வழங்குவது பற்றி தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகின்றது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட இதுவரை 562க்கும் அதிகமான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 18 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட 221 வேட்புமனுக்கள் தாக்கலாகியுள்ளன. பெரும்பாலான அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் முக்கிய கட்சியினர் மற்றும் அமமுக வேட்பாளர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற்று 29ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை மத்திய மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுகின்றது. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் என்பதால் பலரும் மனு தாக்கல் செய்து வருகின்றனர்.
திமுக வேட்பாளராக சென்னை மத்திய தொகுதியில் களமிறங்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் செனாய் நகரில் உள்ள வட்டார துணை அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார். அப்போது மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் உட்பட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் தயாநிதி மாறனுடன் உடனிருந்தனர். பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் 5 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய அரசு, அதுவும் மோடியின் தலைமையில் உள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டை பாராமுகமாகவே உள்ளது. பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டுக்கு எந்தவித ஒரு வளர்ச்சி திட்டமோ வரவில்லை. ஏன் கஜா புயல் வந்தபோது கூட தாக்கியது போல நமது பிரதமர் மோடி வந்து பார்க்கவில்லை. ஆனால் தேர்தல் அறிவித்தவுடன் வாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார். பல புது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நான் கேட்கிறேன், 4 ஆண்டுகளாக எங்கே போனது பிஜேபி, எங்கே போனது மோடி? கண்டிப்பாக மே 23க்கு பிறகு அமையுள்ள மதசார்பற்ற முற்போக்கு சார்பில் கண்டிப்பாக அமைய போது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும், குறிப்பாக மத்திய சென்னைக்கு பல நல்ல திட்டங்கள் வந்து அமையும் என்று கூறுகிறார். ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி கூறியிருப்பது சாத்தியமில்லாத அறிவிப்பு என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வறுமையை ஒழிப்பதை எப்போதும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்துகிறதை தவிர இதுவரை ஒன்றும் செய்ததில்லை என்று சாடினார். இதுபோன்ற வானளாவிய உத்தரவாதங்களை அளிக்க உரிமையற்றது காங்கிரஸ் கட்சி என்று கூறிய அருண்ஜேட்லி, ராகுல் காந்தியின் 72,000 ரூபாய் அறிவிப்பு வெறும் பம்மாத்து என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். வறுமை விரட்டுவோம் என்ற முழக்கத்துடன் 1971ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வறுமையை ஒழிக்க ஒன்றுமே செய்யவில்லை என்று கூறிய அருண்ஜேட்லி, இந்தியாவில் வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கம் என்ன ஆனது என காங்கிரஸ் கட்சிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 72,000 நிதி வழங்கும் ராகுல் காந்தியின் திட்டம் அமுல்படுத்தவே முடியாது என நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் குறைந்தபட்ச வருமான உறுதியளிப்பு திட்டத்தை விமர்சித்தார். மேலும் காங்கிரசின் முந்தைய திட்டங்களுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இதற்கும் ஏற்படும் என்று கூறிய அவர், நிதி ஒழுங்குமுறையை இத்திட்டம் சிதற செய்துவிடும் என்று தெரிவித்தார். For a large segment of our population, which he has done. So I don't think the two schemes should be compared at all. And this scheme, coming the way as it is today, is a sheer attempt at voter politics and bad economics, in rank bad economics. And I hope. கான்பூரிலோ வேறு எந்த தொகுதியிலோ போட்டியிட வேண்டாம் என பாஜக தலைமை தனக்கு கட்டளையிட்டுள்ளதாக முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவர் ஒருவரான அத்வானி வழக்கமாக போட்டியிடும் தொகுதியில் அவருக்கு வாய்ப்பளிக்காமல் இம்முறை அமித்ஷாவை களமிறக்கியுள்ளனர். அதேபோல் பாஜக முன்னாள் தலைவரும் வாஜ்பேயி ஆட்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவருமான முரளி மனோகர் ஜோஷிக்கும் இம்முறை சீட்டு கொடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கான்பூர் தொகுதி மக்களுக்கு முரளி மனோகர் ஜோஷி வழங்கியுள்ள துண்டு சீட்டில் கான்பூரிலோ வேறு எந்த தொகுதியிலோ போட்டியிட வேண்டாம் என பாஜக பொதுச் செயலாளர் ராம்லால் தனக்கு கட்டளையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராதாரவி நீக்கம் திமுகவின் தேர்தல் நடத்த நாடகம் என மாநில பாஜக தலைவரும் தூத்துக்குடி தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் தன் ட்விட்டர் பக்கத்தில் நயன்தாராவை பற்றிய விமர்சனம் கண்டிக்கத்தக்கது எனவும், அதற்காக ராதாரவி நீக்கம் என ஸ்டாலின் அறிவிப்பு ஒரு தேர்தல் நடத்த நாடகம் எனவும் பதிவிட்டுள்ளார். தன்னை பற்றி பல ஆண்டுகளாக திமுக மேடைகளிலிருந்து ராதாரவியால் தரக்குறைவான விமர்சனங்கள் வந்தபோது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று திமுகவை கேள்வி எழுப்பியுள்ள அவர், பெண்மையை பழிப்பது திமுகவின் வாடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அன்னாள் முதல்வர் கழக பேச்சாளர் வெற்றி கொண்டான் வரை பேசிய பேச்சுக்கள் அச்சில் ஏற்ற முடியாத தரம் உடையது என்பதை நாடறியும் என்று தெரிவித்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயலலிதாவை சட்டமன்றத்தின் உள்ளே அடித்து உதைத்தவர்கள் திமுகவினர் என்றும் கூறியுள்ளார். ஆகவே திமுக செய்வது தேர்தல் காலத்து நாடகம் என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
பாஜகவில் சீட் கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ள சத்ருகன் சின்ஹா காங்கிரஸில் சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரின் பாட்னா சாஹிப் தொகுதி எம்பியான சத்ருகன் சின்ஹாவுக்கு இந்த முறை சீட் ஒதுக்கப்படவில்லை. அந்த தொகுதியின் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள சத்ருகன் சின்ஹா மார்ச் 28 அல்லது 29 அன்று டெல்லியில் காங்கிரஸில் இணைய உள்ளதாக அக்கட்சியின் பீகார் மாநில தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அகிலேஷ் பிரசாத் சிங் தெரிவித்துள்ளார். வாஜ்பேயி அரசில் மத்திய அமைச்சராக இருந்தவரான சத்ருகன் சின்ஹா அண்மை காலமாக நரேந்திர மோடியையும் பாஜக அரசையும் கடுமையாக விமர்சித்து வந்தார். காங்கிரசுக்கு நல்ல எதிர்காலம் வந்துவிட்டதாக சத்ருகன் சின்ஹா ட்விட்டரில் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் 40 பேர் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசும் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, அருண் ஜேட்லி, சுஷ்மா சுவராஜ், உமா பாரதி ஆகியோரின் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. சிவராஜ் சிங் சௌகான், ஸ்மிருதி இரானி, நிர்மலா சீதாராமன், நடிகை ஹேமா மாலினி உள்ளிட்ட 40 பேர் கொண்ட இந்த பட்டியலில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட மூத்த தலைவரின் பெயர்கள் இடம்பெறவில்லை. ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலும் மூத்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் உள்ள கருங்குண்டா கிராமத்துக்கு அருகே வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவோயிஸ்டுகளை வேட்டையாடும் கோப்ரா பிரிவை சேர்ந்தவர்கள் வனப்பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இன்று காலை 6 மணி அளவில் போலீசார் மீது மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து இருதரப்புக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். மக்களவைத் தேர்தலையொட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளை வேட்டையாடும் பணியை மத்திய அரசை தீவிரப்படுத்தியுள்ளது. வங்கிகள் தன்னுடைய பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிதி நெருக்கடி சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் விஜய் மல்லையா பொதுத்துறை வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் முதலீடு செய்திருந்தார். அந்நிறுவனம் நட்டமடைந்ததால் கடனை திருப்பி செலுத்தாத விஜய் மல்லையா லண்டனுக்கு தப்பிச் சென்றார். அவர் விசாரணைக்காக நாடு கடத்துவதற்கான அனுமதியை லண்டன் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. லண்டனில் உள்ள மல்லையா பொதுத்துறை வங்கிகளுக்கு ட்விட்டரில் மீண்டும் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதில் தனது சொத்து விவரங்கள் அனைத்தையும் கர்நாடகா உயர்நீதிமன்றத்திடம் அளித்துள்ளதாகவும் அவற்றை விற்று கிடைக்கும் பணத்தை தனது கடனுக்காக வங்கிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு வங்கிகள் கடன் கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டும் என்றும் விஜய் மல்லையா குறிப்பிட்டுள்ளார். நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த மீனவர்கள் 10க்கும் மேற்பட்ட படகுகளில் சென்று நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை விரட்டி அடித்ததுடன் 3 படகுகளில் இருந்த 13 மீனவர்களை சிறைப்பிடித்துச் சென்றனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணம் அருகே உள்ள காங்கேசன் துறைக்கு கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. விசாரணைக்கு பின் அவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கடலில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடிப்பதும் படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் சேதப்படுத்துவதும் மீனவர்களை சிறைபிடிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக மிரட்டல் கடிதம் அனுப்பிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் இருந்தபடி ஆளுநர் பன்வர்லால் புரோஹித் தன்னுடைய அன்றாட பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் ராஜ்பவனை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக காவல்துறையினருக்கு மிரட்டல் கடிதம் வந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் விரைந்து சென்று ஆளுநர் மாளிகையில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வெடிபொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே மிரட்டல் கடிதம் அனுப்பிய மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே இருசக்கர வாகன ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் தீயில் சிக்கியது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் குமரவேல். இவர் காரிமங்கலம் தருமபுரி சாலையில் இருசக்கர வாகன ஷோரூம் ஒன்றை நடத்தி வருகிறார். இதனிடையே ஷோரூமை நேற்றிரவு ஊழியர்கள் மூடிவிட்டு சென்ற நிலையில் 9 மணி அளவில் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம் வெளியூர் வேட்பாளர் என அதிமுகவினர் யாரேனும் கூறினால் மைசூரில் பிறந்து பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் ஜெயலலிதா என்பதை மறந்துவிட வேண்டாம் என கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார் கூறியுள்ளார்.
கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடி அரசின் கொடுங்கோல் ஆட்சியை அகற்ற ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டுமென ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டினார். மேலும் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் பிரதமராக அவர் வர வேண்டும் என்ற வேண்டுதலை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்ற வாக்குறுதி இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை முன்னிட்டு இந்த தேர்தல் களத்தை நாங்கள் சந்திப்போம். பல்வேறு எங்களுடைய கூட்டணி தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிச்சயமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய பினாமியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எடப்பாடி அரசை இந்த மக்கள் மன்றத்தின் முன்னாலே இன்றைக்கு தோல்வித்து காட்டி அந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அமையும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதேபோல் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் ஷாஜி பேசுகையில், தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் வந்தவாசியில் பாய் தயாரிப்புக்கு என்று தனி பூங்கா அமைக்கப்படும் என கூறினார். நாட்டை ஆளுபவர்கள் சரியாக இருந்தால்தான் தாங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என அவர் கருத்து தெரிவித்தார். பூங்கா இல்லைன்ற பதவி இருக்குது. இன்னொன்று வந்தவாசி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாயில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இடம் வந்தவாசி. இதுவரை அங்கே ஒரு பாய் பூங்கா வரல. இதெல்லாம் தொழில் பண்ணுங்க. தொழில் இப்போ அரசியல்வாதிகள் கையில் இருக்கிற பணமெல்லாம் தொழிற்சாலையாக மாறிச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சரி வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்காது. சேலம் மாவட்டம் வீரகனூரில் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தியதில் 1,21,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு வேட்பாளர்கள் பணம் வழங்குவதை தடுப்பதற்காக பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் குணசேகரன், தமிழ்ச்செல்வி ஆகியோர் பல்வேறு இடங்களில் அதிரடியாக வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். ஆத்தூர் அருகே வீரகனூரில் ஒரு வேனை மறித்து சோதனை நடத்திய போது அதில் கட்டுக்கட்டாக 1,21,00,000 ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வேனை ஓட்டி வந்த தீரனிடம் விசாரணை நடத்தியதில் ஏடிஎம் மையத்தில் வைப்பதற்காக எடுத்து வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் அந்த பணத்தை கெங்கவெளி தேர்தல் அலுவலரான முருகனிடம் ஒப்படைத்தனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பார் நாகராஜ், திமுக நிர்வாகியின் மகன் தென்றல் மணிமாறன் ஆகியோர் நேரில் ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் கொடூர சம்பவங்கள் வெளியானதை அடுத்து திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் இளம் பெண்களை பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்த ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தடயவியல் துறையிடம் ஆய்விற்காக ஒப்படைத்துள்ளனர். குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் பார் நாகராஜ், கோவை மாவட்ட திமுக நிர்வாகி தென்றல் செல்வராஜின் மகன் தென்றல் மணிமாறன் ஆகியோர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. கோவை அருகே அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்த பெண் குழந்தை கற்பழித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பன்னிமடை அடுத்துள்ள திருப்பனூர் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வரும் பெண் குழந்தையை பள்ளி முடிந்தவுடன் அந்த குழந்தையின் தாத்தா தேடியுள்ளார். பல இடங்களில் தேடியும் பெண் குழந்தை கிடைக்காத நிலையில் இன்று அதிகாலை கஸ்தூரி நாயக்கன்புதூர் என்ற இடத்தில் குழந்தையின் உடல் முழுவதும் காயங்களோடு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் சடலம் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் நீச்சல் குளத்தில் குளித்த மாணவனும் காப்பாற்ற சென்ற காவலாளியும் நீரில் மூழ்கி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் தனியாருக்கு சொந்தமான நீச்சல் குளம் ஒன்று இயங்கி வருகின்றது. இன்று 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 5 பேர் நீச்சல் குளத்தில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது அன்பு செல்வன் என்ற மாணவன் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளார். நீச்சல் தெரியாத மாணவன் தண்ணீரில் தத்தளித்து கண்ட காவலாளி மாணவனை காப்பாற்ற சென்றுள்ளார். இந்நிலையில் ஆழம் அதிகமாக இருந்ததால் 2 பேரும் நீரின் அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பதினேழாவது மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் நடைபெற்ற சில தேர்தல் தொடர்பான செய்திகளை தற்போது சுருக்கமாக காணலாம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் வேணுகோபால் கும்மிடிப்பூண்டி சட்டசபை தொகுதிக்குட்பட்ட ஆரம்பாக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபட்ட பின் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனையடுத்து திறந்த வேனில் ஆதரவாளர்களுடன் வீதி வீதியாக சென்று டாக்டர் வேணுகோபால் வாக்கு சேகரித்தார். அப்போது அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
நாகையில் அதிமுக வேட்பாளர் தாளை சரவணன் பல்வேறு இடங்களுக்கு நடந்தே சென்று வாக்கு வேட்டையாடி வருகிறார். நாகை பெரிய கடை தெரு, நீலா தெற்கு வீதி, நாணயக்கார தெரு, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். தேனி மாவட்டம் கூடலூரில் அதிமுக சார்பில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேனி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் ஓட்டு சேகரித்தார். அவருடன் ஆண்டிப்பட்டி சட்டசபை இடைத்தேர்தல் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகி ராஜனும் இணைந்து வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் இருந்தனர். தமிழகத்தில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கோவிலம்பாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜெயவர்தன் வெற்றிக்காக கடுமையாக களப்பணியாற்ற வேண்டும் எனவும் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது.